லவ் மேரேஜா அரேஞ்ச்ட் மேரேஜா சார்? நான் வந்து 9 வயசு 6 வயசு அதுல இருந்து ஒன்னா வளர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி. அப்பா வீட்ல எல்லாம் ஈஸியா இருந்ததா இல்லனா அதாவது ஈஸி தான். எனக்கு வந்து அவங்க க்ளோஸ் ரிலேஷன் தான். சோ அதனால ரெண்டாவது நீங்க நம்புறீங்களா 22 வயசுல நான் கல்யாணம் பண்ணிட்டேன். எவ்வளவு ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ. காரணம் என்ன, ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சு வெளியே வந்த உடனே சினிமா ஒரு வீடு ஒரு உலகம் வந்துச்சு. எனக்கு அப்போ நிலைமைகள் புரிஞ்சு போச்சு. அப்படியே நம்ம வந்து இவ்வளோ எங்கே விட்டுட்டு போகிறோமோ, தப்பாக போயிடுவோமோன்னு எனக்குள்ள நான் முடிவு எடுத்து நேராக வீட்டுக்கு போய் கல்யாணம் ரெடி பண்ணுங்கன்னு பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். 79 ஐ ஸ்டார்டட் மை ஃபேமிலி இயர். ஸோ அதுக்கு நடுவில் நீங்கள் சொன்னீங்க ஃபைனான்ஷியல் நிறைய லோஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஒய்ஃப் என்கரேஜ் பண்ணதாகவும் சொன்னீங்க. எப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க சார்? என்னைக்கு வீட்டில் என்ன இருக்குன்னு நான் கேட்டதில்லை. நான் கடைக்கு போனது இல்லை, நம்ப மாட்டேங்க. நானா கடைக்கு போய் வாங்கினது கிடையாது. எந்த பொருளும் வீட்டுக்கு வேண்டிய பொருள்கள் பேங்க்குக்கு போக மாட்டேன். எல்லாமே அவங்க தான். எல்லாமே அவங்க தான். என் பேரில் அக்கௌண்ட் இருக்கும், அவங்க பேரில் அக்கௌண்ட்டு அப்பவே ஆரம்பிச்சு அக்கௌண்ட்டு. நான் போக மாட்டேன். காசு வந்தால் இப்படி கொடுத்துருவேன், செக்கு வந்தால் இப்படி கொடுத்துருவேன். அவங்க அதில் எப்படி அவங்க மேனேஜர்ஸ் 2 பசங்க படிப்பு எல்லாமே 6 months வாடகையே கட்டல. அந்த மாதிரி நிலைமைகள். வீட்டு ஓனர் வந்து நான் கொஞ்சம் காலையில் ஒரு வாரம் நான் லேட்டாக எழுந்துக்குவேன். என்ன சார் அப்படிம்ப அந்த குரல் பார்த்து ஒரு நல்ல மனிதர் சார் அப்படி ஒன்றும் எங்கே போக சார். சரி அப்போ கூட என்னால் யாரும் கூப்பிடுவாங்க. ஷூட்டிங்கு போய் எனக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறது யாருக்கும் சொல்லாமல் திருப்பம் அந்த காலங்கள் உண்டு. இந்த வீடு பற்றின மெமரிஸ் உங்களுக்கு, இந்த வீட்டுக்கு எப்போ நீங்கள் வந்தீங்க அந்த மெமரிஸ்? நான் இந்த வீடு வாங்கி அரௌண்ட் 30 years இருக்கும். அஃப்கோர்ஸ் 30 yearsன்னா நான் ஃபஸ்ட்டு வாங்கினா என்னுடைய ப்ராப்பர்ட்டி. பட் நான் நடிகனாக சம்பாதிச்சது வாங்கலை, நான் வியாபாரம் செஞ்சு சம்பாதிச்சது தான் இந்த வீடு. எதுக்கு இது சொல்கிறேன்னா அண்டர்லைன், சினிமாங்கிறது தட்டு ஒரு நடிகனே இல்லைங்க, டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நான் பார்த்தேன் என்னுடைய ட்ராவலிங்கில். இது வந்து ஒரு இது நம்பி வாழ்கிற ஒரு தொழிலே கிடையாது. நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஐ மே ராங் அகைன். அப்போது ஒரு ஹீரோ கையில் மட்டும் ஒரு நடிகன் கையில் மட்டும் இருந்தால் எல்லா படங்களும் சக்ஸஸ் ஆகணுமா இல்லையா? ஆன்சர் எல்லாம் நீங்கள் சைலண்டாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஸ்டேஜில் எனக்கு தெரிய வந்தது இது நமக்கு இது சரிபடாது. எதனால சரிப்படாதுன்னு யோசிச்சீங்க? இங்க மரியாதை இல்லை, மார்க்கெட்டுக்கு தான் இங்க மரியாதை, மனிதனுக்கு இல்லையே. நான் ஐ டோன்ட் அக்செப்ட் இட். உங்களை டைரக்டா வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணது டைரக்டா இல்ல, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. என்ன யாரும் டைரக்டா ரெஸ்பெக்ட் பண்ணா நான் அடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய மைண்ட் செட் எனக்கு. அடிக்க முடியலன்னா சைலண்டா வெளியே வரக்கூடிய மைண்ட் செட் எனக்கு வந்து. அது என் பிறக்கும்போது வந்து திமிரு கிடையாது. அதே மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போன படம் உங்களது ஹிட் ஆயிருக்கும், அதுக்கு முன்னாடி தான் 2 ஃபெயிலியராக இருக்கலாம். ஓகே, நீயும் நானும் சேர்ந்து நடிக்கிற, நானும் இறங்க வரேன் நீ இறங்குற, ஒன்று தாங்குவாங்க. அதை தாண்டே அப்போ அதை பார்த்தா நமக்கு உங்க கூட இருக்கிறவங்களோட என்னன்னு சொல்லாது. நீங்க பார்த்த விஷயங்கள் எனக்கு நடந்து இருக்காங்கிறது வேற. நான் போனதானே, நான் போக மாட்டேன் ஃபர்ஸ்ட் திங்.